அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் உக்கிரபாண்டியன். நான் வந்து மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் எர்த்கிரஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ் கிரானைட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரானைட் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கேன். as well as இங்கே உரப்பு உணவும் சொல்லிட்டு நம்ம பைபாஸில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என்னோட ஒரு விளம்பரம். இப்போ இருந்தே நம்ம தொழில் முனைவோர் பற்றி அதிகமாக நம்மளோட ஸ்கூலில் எடுக்கிறனால இந்த கண்டென்ட்டோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஹானரபிள் எஸ் சுப்பையா சார், ஃபார்மர் வைஸ் சான்சலர் அழகப்பா யூனிவர்சிட்டி, முகமது யாசின் பெரியப்பா, சேர்மன் மேலூர் முனிசிபாலிட்டி, மிஸ்டர் கே ஃபாரூக், ரிட்டையர்ட் ஹெட்மாஸ்டர் அல்லமின் ஹை ஸ்கூல், அண்ட் தென் beloved ஷேக் தாவூத் ஹாஜியார் அவர்கள், அண்ட் ஆல்சோ ஷேக் அப்துல்லா சகோதரர் மென் அனைவருக்கும் வாழ்த்தி என்னோட உரையை தொடங்குறேன். விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பார்கள். அதே போன்று நான் நிறைய மாணவர்கள் இது வரைக்கும் நான் ஒரு 10,000 மாணவர்களுக்கு ஒரு பயிற்சி வகுப்பு எடுத்திருப்பேன். ஸோ உங்களோட நம்மளோட பள்ளி மாணவர்கள் ஒரு யூனிக், மேம் சொன்னாங்கல்ல, சமீம் மேம் சொன்ன அளவுக்கு ஒரு யூனிக்னஸ் அவங்ககிட்ட இருக்கு, ஒரு வைப்ரன்ஸ் இருக்கு. கண்டிப்பாக வரும் காலங்களில் உலக லெவலில் கண்டிப்பாக ஒரு தொழில் முனைவர்களாகவும் நம்ம இந்தியா லெவலில் பல அதிகாரிகளாகவும் பல துறைகளில் சாதிப்பாங்கன்றதை நான் என்னால் ஒரு விஷயத்த ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஒரு கணிப்பு இருக்கும்ல, அது மாதிரி உங்களை பார்க்கையில எனக்கு அது தெரியுது. ஸோ இப்போ நான் பேசுறதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ அலெக்சாண்டர் யார் யார் கேள்விப்பட்டிருக்கீங்க? கிங் அலெக்சாண்டர், சூப்பர். அவரோட படையில அவரோட விஷன் கடைசியில் இருக்க ஒரு சோல்ஜர் வரைக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சதக் சாரோட விஷன் இங்க இருக்க அவர் டீம்ல எல்லாத்தையுமே நான் பார்க்குறேன். அவர் ஒரு வைப்ரண்டானால்னா நம்ம அவங்க பிரின்சிபல் சமீம் மேம் அவங்களோட A+ல இருக்காங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸும் as well as ஒரு A++ இருக்கீங்க. ஸோ அவங்களோட தாட் அப்படியே ஃபுல்ஃபில்லாக உள்வாங்கி நீங்கள் உங்களுக்கான ஒரு என்ன சொல்றது உந்துதலை ஏற்படுத்தி நீங்கள் ஒரு அடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டு போயிருக்கீங்க. அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இதை செய்யுங்க. ஏன்னா நான் இந்த லெவலுக்கு வளர்ந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, எங்களோட ஆசிரியர் என்ன சொன்னாங்களோ அதை ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், ஒரு பயிற்சி பண்ணுவோம். ஏதாவது இப்படி ஒரு விஷயம் பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த விஷயத்த நாங்கள் என்னன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அது மாதிரி ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்குது, அந்த ஈவெண்ட்ஸ்ல நாங்களே டீச்சர்ஸை ஒரு கைடாக வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே நாங்களே ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளோட முக்கிய அஜெண்டாவை நான் என்ன சொல்லுவேன்னா, அடுத்து இப்போ நம்ம எங்க இருக்கோம், மேலூர்ல இருக்கோம். நம்ம இந்த லெவலுக்கு வந்ததுக்கு யார் காரணம்? நம்ம அப்பா அம்மா as well as இந்த சொசைட்டி தான். அந்த மேலூர்ன்ற ஊர் தான் நமக்கு காரணம். இதுதான் நமக்கு பன்னன் பெற்ற கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஊரோட வளர்ச்சிக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஸோ நம்ம பெரிய ஆளாகி நம்ம இந்த ஊருக்கு ஏதாவது நல்லது செய்யலாமா? பண்ணலாமா? சவுண்டே வரல இன்னும். கிரேட். ஸோ நம்ம நார்மலா ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி இல்லாம ஸ்கூலுக்கு போயிட்டு நான் வளர்ந்தேன், ஒரு வேலைக்கு போனேன், எல்லாம் சம்பாதிச்சேன் அப்படின்னு இல்லாம நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஹிஸ்டரியில், அதாவது வரலாறுல இடம் பிடிக்கிற அளவுக்கு நம்மளோட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாமா? கிரேட். அப்படி ஏற்படுத்தணும்னா என்ன பண்ணலாம்? ஸோ அதுக்கு என்னன்னா ஒரு கண்டென்ட் நான் சொல்றேன். ராபர்ட் கியாஸ்கின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட இப்போ நீங்க ஆல்ரெடி மணி ஃபார் கிட்ஸ்ன்னு ஒரு நடத்திட்டு இருக்கீங்க. அதை வச்சு நான் சொல்றேன். இப்போ எனக்கு என்னன்னா, நம்ம ஒரு 100 மாணவர்கள் நம்ம ஸ்கூல்ல விட்டு போறாங்கன்னா அதுல இருந்து ஒரு 5 பேராவது தொழில் முனைவோரா மாறணும். அப்பதான் அவங்க மீத இருக்க மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். அப்படி வேலை வாய்ப்பை உருவாக்காம நம்மளும் வேலை சார்ந்த சமுதாயம் மாறின என்ன பண்ணுவோம்னா, நமக்கு வேலை கொடுக்க வேற எங்கேயாவது இருந்து ஒரு முதலாளிகள் வந்துருவாங்க, இல்ல நம்ம இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குற சூழ்நிலை ஏற்படுது. நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்க இங்கேயே தொழில்களை உருவாக்கி நம்ம மேலூர்லயோ மதுரையிலயோ நம்ம இங்க லோக்கலாவே நம்ம ஒரு தொழில் முனைவோர் அணியாகி இங்க இருக்க மாணவர்களுக்கு நீங்க வேலை கொடுக்குற அளவுக்கு சமுதாயத்துக்கு வரணும். அதுக்கு என்னன்னா, இப்போ சில கண்டென்ட் பண்ண நான் சொல்றேன். நம்ம பைக்கு காசு வர்ற மாதிரி இருக்க விஷயம் அசெட். ஒரு விஷயம் பண்றோம், அந்த விஷயத்தினால நம்ம பைக்கு காசு வருதுன்னா அதுக்கு அசெட். எடுத்துக்காட்டுக்கு ஒரு வீடு கட்டி விடுறோம், அதுக்கு என்னன்னா வாடகை வருது, அது ஒரு அசெட். ஒரு கார் வாங்குறோம், அது சொத்தா இல்ல கடன், அதாவது லயபிலிட்டியா? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஒரு கார் வாங்குறோம், அது நமக்கு அசெட்டா லயபிலிட்டியா? லயபிலிட்டினா கடன், அசெட் சில பேர் சொல்றீங்க. அந்த கார் அசெட், அதாவது அந்த கார்ல நம்ம ஏதாவது ஒரு பிசினஸ்க்கு போறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அசெட். அந்த காரை நம்ம ஒரு வெட்டியா செலவழிச்சுக்கிறதுக்காக மட்டும் பயன்படுத்தினோம்னா அது ஒரு கடன் தான், லயபிலிட்டி. ஸோ இதே தான் எல்லாத்துலயும், வீடு வாங்குறது, நம்ம ஆடம்பர செலவு பண்றது எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்க. நம்ம வீட்டிலலாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா கண்டிப்பா அப்பா அம்மா நம்ம கிட்ஸா இருக்கையில என்ன சொன்னாலும் சில விஷயங்கள் எடுத்துக்கிடுவாங்கல்ல. அதே தான் நம்ம வீட்டில் எதுக்காக அசெட் கிரியேஷன்ல டார்கெட் பண்ணுங்க.
அசெட்டை கிரியேட் பண்ண நீங்க தூங்குறப்ப கூட அது உங்களுக்கு பணத்தை சம்பாரிச்சு கொடுக்கும். ஸோ இப்போ இருந்தே இதை கத்துக்குங்க. ஏன்னா எங்களுக்கெல்லாம் ஸ்கூல் படிக்கல இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனோ இப்போ சார் மாதிரி மணி ஃபார் கிட்ஸ் மாதிரி ப்ரோக்ராம்ஸோ இல்லையோ இல்லை, நாங்கள் தொழில் முனைவுக்குள்ள போய் தான் சில விஷயம் கண்டுபிடிச்சோம், எல்லாமே கற்றுக்கிட்டோம். ஸோ 4 கேட்டகரி நம்ம பிரிச்சுக்கலாம் எல்லாத்தையுமே. எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரி, ஒருத்தவங்க கீழே வேலை செய்யறது எம்ப்ளாய்மெண்ட். அடுத்து செல்ஃப் எம்ப்ளாய்டு, சுய தொழில் பண்றது, நம்மளே அதுக்கு தொழிலா இருப்போம், நம்மளே முதலாளியா இருப்போம். அடுத்து பிசினஸ் கேட்டகரி, நம்ம வந்து பிசினஸ் ஓனரா இருப்போம், நமக்கு கீழே நிறைய பேர் நம்ம வந்து தொழில் வேலை வாங்குவோம். அடுத்த கேட்டகரி 4வது கேட்டகரி தான் இன்வெஸ்டர்ஸ். ஜஸ்ட் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு இந்த 3வது கேட்டகரி பி இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஹோட்டலா இருக்கட்டும் இல்ல ஒரு பெரிய மாலா இருக்கட்டும், இதுல வந்து அவங்க இன்வெஸ்ட் மட்டும் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ரிலாக்ஸா இருப்பாங்க. அந்த பிசினஸ் அவங்களுக்கு வந்து அவங்க தூங்குறப்ப கூட அந்த இது காசு ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த 4 கேட்டகரியில நீங்க எந்த கேட்டகரிக்கு போறேன்னு முடிவு பண்ணிக்கங்க. எம்ப்ளாயியா போறீங்களா, இல்ல செல்ஃப் எம்ப்ளாய்டா போறீங்களா, இல்ல ஒரு பிசினஸ் ஓனரா போறீங்களா, இல்ல ஒரு அதாவது இன்வெஸ்டரா போறீங்களா, அதை நீங்க பிக்ஸ் பண்ணிக்கங்க. சோ இப்ப மேலூரை நம்ம இந்த கட்டத்துக்கு போகணும்னு எடுத்துக்கொண்டு போனோம், நம்ம ஊர் அப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. சோ அதுக்கு இந்த 4 கேட்டகரி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து இந்த ஒரு ஃபண்டையோ இல்ல ஒரு உங்களோட குடும்ப சூழ்நிலையோ இல்ல ஒரு இப்ப இருக்க சிச்சுவேஷனை ஒரு வேற லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு ஒரு திட்டம் பண்ணலாம். பாபிலோன் தொங்கும் தோட்டங்கள்னு ஒரு முன்னாடி இருந்துச்சு, யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலக அதிசயங்கள்ல முன்னாடி இருந்துச்சு. சோ அவங்க உலகத்தோட மிகச்சிறந்த செல்வந்தர்களா இருந்தாங்க. அது எப்படின்னா, இப்ப நமக்கு எடுத்துக்காட்டுக்கு இத மாணவர்கள் கவனமா இதை கேட்டுக்குங்க. உங்க வீட்டுல நம்ம அப்பாவும் இந்த பேட்டர்ன்ல இருக்காங்களா, இதை பண்றமான்னு நீங்களும் சோதிச்சு பாருங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு 30,000 ரூபாய் நமக்கு அப்பாவுக்கு சம்பளம் வருதுன்னு வச்சுங்க. அந்த 30,000த்துல குறைஞ்சபட்சம் 10% அல்ல, அதை 20% பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் 10% முதலீடு பண்றோமா, ஒரு 3,000 ரூபாய் எடுத்து ஒரு அசெட் ஏதோ ஒரு விஷயத்துக்கு எடுத்து வைக்கிறோமா, அந்த 3,000 எடுத்து வச்சுட்டே இருக்கல அது ஒரு அசெட்டா கிரியேட் ஆகும். அதை ஒரு ஆடுன்னு நினைச்சுக்கங்க. அந்த ஆடு அடுத்து குட்டி போட வைக்கணும். ஒரு 3,000 ரூபாய் எடுத்து வச்சு ஒரு 1 லட்சம் வந்துருச்சு. அந்த 1 லட்சத்தை என்ன பண்ணணும்னா அந்த 1 லட்சத்தை அடுத்து குட்டி போட வைக்கணும். அது வந்து அதை வட்டி கூட சொல்லல, அதை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். அந்த விஷயம் அதற்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். இது வந்து இந்த 10%. இன்னொரு 10% வந்து நம்ம வந்து அறிவை பெறதுக்கு பயன்படுத்துறோமா, புத்தகம் வாங்குறது, இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் போறது, இதெல்லாம். ஸோ அடுத்து நம்ம கடன் அடைக்கிறதுக்கு ஒரு 10%, தானத்துக்கு ஒரு 10%, இப்படி கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு 40% வருது. இதுல ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம இன்னும் முதலீடு பண்றதுக்கு இன்னொரு 10% கூட அதிகப்படுத்திக்கலாம்னு நினைக்கலாம். ஸோ என்னோட 50% வந்து செலவு நம்மளும், இன்னொரு 50% அப்படி முதலீடு நம்மளோட அறிவை பெறது, கடன்கள் அடைத்ததுல பண்ணோம்னா நம்ம வந்து என்றுக்கும் அழியாத செல்வத்தை பெற முடியும். சில குடும்பங்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நிறைய பணம் வச்சிருப்பாங்க, அந்த பணம் வந்து இப்ப இருக்காது. ஸோ எப்பயுமே வந்து பணக்காரங்களா இருக்கிறது காரணம் என்னன்னா இந்த ஒரு ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவை ஞாபகப்படுத்தி வச்சுங்க. முடிஞ்சா பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன் அப்படின்ற ஒரு புத்தகத்தை படிங்க. ஸோ அடுத்த கன்க்ளூஷனுக்கு வருவோம். இதெல்லாம் பண்ணியாச்சு, இது எப்படி நடக்கும் அப்படின்னு சில கேள்வி கேட்கலாம். அவர் சுபையா சார் பேசல என்ன சொன்னாங்கன்னா, பிடிஆர் சார் வரையில் அவர் மாதிரி ஆகணும்னு சொன்னாங்க. அப்பனா எண்ணங்களுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. இதே ஸ்டேஜ்ல நானும் இந்த ஆனுவல் டே, நானும் இந்த மாதிரி டிராமா இதுல எல்லாம் நடிச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் த சீஃப் கெஸ்டா வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது வந்து எண்ணங்களின் சக்தி தான். நான் சின்ன வயசுல நிறைய விஷயத்த நானும் யோசிச்சிருக்கேன். எழுதுங்க, அதாவது யாரெல்லாம் கோல் செட் பண்ணிருக்கீங்க, டைரி எழுதிருக்கீங்க, சூப்பர், உங்களுக்கே நீ ஒரு கிளாப் கொடுத்துக்கலாம். ஸோ தாட்ஸ்க்கு பவர் இருக்கு. நீங்க என்ன எழுதுறீங்களோ அது உங்களுக்கு நியூரான்ஸ்ல ஆக்டிவேட் ஆகி கண்டிப்பா அது நடக்கும். அடுத்து உங்களோட இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல இருந்து அடுத்து ஒரு 2 மடங்கோ 5 மடங்கோ 10 மடங்கோ நீங்க முன்னேறணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு இம்ப்ரெஷன்ஸ் ஒரு வார்த்தை இருக்கு. இம்ப்ரெஷன்ஸ், நம்ம வீடு வந்து ஒரு ஓட்டு வீடா இருக்கட்டும் இல்ல பெரிய பங்களாவா இருக்கட்டும், அதை வந்து ஒரு பேட்டர்ன்ல வைப்போம். யாராவது காஃபி டே போயிருக்கீங்களா? காஃபி டே ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் எங்கேயாவது நீங்க போனீங்கன்னா எல்லாமே ஒரே சீரா அடுக்கி வச்சிருப்பாங்க. பேட்டர்ன் சொல்லுவாங்க. இம்ப்ரெஷன்ஸ் வந்து நல்லா இருக்கும், ஒரு சீரா இருக்குது. அந்த ஸ்கிரீன் இருக்கு பாத்தீங்களா, ஒரே சீரா இருக்கு. இதுதான் பேட்டர்ன்ஸ். இப்ப நம்ம வீடு இருக்குன்னா வீடை வந்து டீக்ளட்டர் படம்னு சொல்லுவோம். அதாவது அலங்கோலமா இல்லாம நம்ம வீடு ஓட்டு வீடா இருந்தாலும் சரி, ஒரு பங்களாவா இருந்தாலும் சரி, ஒரு
ப்ராப்பரான வேலை எல்லாத்தையும் அடுக்கி வச்சு எல்லாமே செட் பண்ணி இம்ப்ரெஷன் சொல்லுவோம். நம்ம ஒழுங்கா குரூமிங் பண்ணி நம்மளோட உடுத்துற ஆடைகள் இருந்து நம்ம பேசுற வார்த்தைகள் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஒரு மிக